சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 850 உயருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கான தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம விரிவாக அலச இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். 543 இப்போ 850 அப்படின்னு ஆகும் பொழுது இங்கே என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கும்? மத்திய அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பாக என்ன ஒரு விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? நாட்டில் உள்ள நாடாளுமன்ற மக்களவை தொகுதி எண்ணிக்கையை தற்போதைய 543 850 அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. நாளை மறுநாள் இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் சிறப்பு அமர்வு கூடப்பட இருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 2029 மக்களவை தேர்தலின் போதே செயல்படுத்த ஏதுவாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து புதிய மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் தற்போது இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகளோடு அவற்றை செயல்படுத்த முடியாது. தற்போது இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் மத்திய அரசு மற்றொரு மசோதா ஒன்றையும் தாக்கல் செய்ய இருக்கிறது. தொகுதி மறு வரையறை செய்வது தொடர்பான மசோதா ஒன்றையும் மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறது. முதலில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று ஆரம்பிக்கப்படும். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் நாடு முழுக்க சென்று பல்வேறு தரப்பினரோடு கலந்து ஆலோசித்து அதன் பிறகுதான் தொகுதி மறுவரையறைகளை செய்யும். இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற தொகுதி மறுவரையறை மசோதாவில் தற்போது இருக்கின்ற மக்களவை தொகுதியின் எண்ணிக்கையை 850 அதிகரிக்க மத்திய அரசு பரிந்துரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் சிறப்பு அமர்வு கூடுவதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் தற்போது வரை மத்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மசோதா குறித்த நகலை வழங்கவில்லை என்று காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சற்று முன்னதாக அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு கொண்டு வர இருக்கும் அந்த மசோதா சர்க்குலேட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் தான் தற்போது இருக்கின்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை 850 அதிகரிக்க பரிந்துரை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு விஷயம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு வரை அது பரிந்துரையாக இருக்கும், நிறைவேற்றப்பட்ட பின்பு அது சட்டமாக வந்து மாறும். எனவே மத்திய அரசு கொண்டு வர இருக்கின்ற அந்த மசோதாவில் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து சுமார் 815 தொகுதிகள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து சுமார் 35 தொகுதி என ஒட்டுமொத்தமாக 850 தொகுதிகளாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த தொகுதி எண்ணிக்கை 59 அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகள் இருக்கின்றன. அவை 59 அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.